பரிசுத்தவான்கள் எல்லோரோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்று அறிந்து உணர்ந்து அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக முடியும். அது எப்பதான் தெரியுமா? பரிசுத்தவான்களோடு சேர்ந்தாதான் நீளம் அகலம் ஆழம் உயரம் தெரியுமா. ஒருத்தன்ட்ட போனால் நீளம் தெரியும், ஆமாம். இன்னொருத்தன்ட்ட போனால் அகலம் தெரியும், பிரம்மாண்டம் தெரியும். ஒருத்தன்ட்ட போனால் ஆழம் தெரியும், ஒருத்தன்ட்ட போனால் உயரம் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், எல்லாத்தையும் தூக்கி மண்டையில் போட்டுக்கோங்கன்னு சொல்ல வரல. நீ மண்டையில் ஏற்றிக்கிறியோ ஏற்றிக்கலையோ, மதிக்க கற்றுக்கொள். சக மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள். சார் சமீபத்தில் எதுவும் கிளாஸ் ஆகிடுச்சா சார்? நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எல்லாம் பார்த்தே 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷமாக மனசில் வடு இருக்கா சார்? அப்படி இல்லை சார், அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் பயந்துருக்கிறேன், இருந்துடக்கூடாதுன்னு பயந்துருக்கிறேன். ஸோ பெருமை இருந்தும் பாவம் இல்லாதவனுக்கு எடுத்துக்காட்டு பரிசேயன். அவன் சொன்னான், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் காணிக்கையில் என்னுடைய வருமானங்கள் எல்லாவற்றை சம்பாத்தியம் எல்லாவற்றிலும் தசமம் கொடுக்குறேன். இதெல்லாம் தப்பா? தப்பே கிடையாது. அவன் பண்ண எந்த ஜபமுமே தப்பு கிடையாது. நான் தசமம் கொடுக்குறேன், கர்த்தர்ட்ட நீ பேசலாமா? பேசலாம், தவறில்லை, தைரியமாக சொல்லலாம். என்ற சிலர் சொல்லுவாங்க, நான் உங்கள் சப்போர்ட்டர்னுவாங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக கேட்பேன். என்ன பெருமை அப்படின்னு நினைக்க மாட்டேன். அவன் தான் ஐடென்டிட்டியை சொல்கிறான். அப்போ என்ன சொல்ல வரான்னா நான் உங்கள் ஊழியத்தை நேசிக்கிறவங்க அப்படி சொல்கிறான். அவன் சொல்கிறது தப்பு இல்லை. அப்போ அவன் சப்போர்ட்டர்னு சொல்லும்போது, நீ என் ஊழியத்தை நேசிக்கிறவனும் போது நான் கட்டாயம் நான் உன்னை நேசிக்கிறவனாக இருக்கணும். அதனால் உடனே சொல்லுங்கள் என்னன்னு கேட்குறேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் நான் வேற ஒரு டைம் கொடுக்குறேன் நான். அப்போ அப்படி சொல்கிறது தப்பு இல்லை. லேவியராகமம் சொல்லுது, நீ தேவனுடைய சமூகத்திற்கு நீ ஜெபிக்கும் போது நான் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும் என்றே சொல்லியிருக்கிறான். அதுதான் அந்த பரிசேயன் சொன்னான். அப்போ அது பெருமை இல்லையா? அது பெருமை இல்லை. அப்புறம் எங்கே தப்பு பண்ணான்? ஜெபம்லாம் சூப்பராக தான் பண்ணான். அதை பண்ணிட்டு அதோட ஆமேன் போடாமல் அடுத்த சைடில் ஒரு திரும்பினா பாருங்க, அங்கே தான் ஃபெயில் ஆகிட்டான். அவன் உபவாசித்தது தப்பு இல்லை, உபவாசம் பண்ணுறேன்னு ஆண்டவரே அப்படின்னு சொன்னதும் தப்பு இல்லை. அவன் தசமம் கொடுத்தது தப்பு இல்லை, கொடுக்குறேனே ஆண்டவரே அப்படின்னு சொன்னதும் தப்பு இல்லை. ஆனால் இந்த பாவியை போல் நான் இராமல், இந்த ஆயக்காரனை போல் இராமல் அப்படின்னு சொன்னான் பாருங்க, அங்கே தான் உடஞ்சிட்டார் கர்த்தர். நாடா நல்லாதான்டா பேசிக்கிட்டு இருந்த நீ, இப்போ எதுக்குடா அவன் பக்கம் நீ திரும்புற? அங்கே தான் அவன் தோற்று போயிட்டான். அவனல்ல, அவன் பாவி என்ன செய்ய, தூரத்தில் இருந்து பாவியாய் என்மேல் கிருபையாயிரும். பாவின் ஜெபிக்கிறது அதுவே ஃபெயிலியர் கேஸு. ஆனால் நான் சொல்கிற கேஸு அதை விட ஃபெயிலியர் கேஸு. இந்த பாவின்னு சொன்ன கேஸு ஃபெயிலியராக இருந்து போகும்போது பாஸ் ஆகிட்டு போயிட்டான். மாரி அது கிரேஸ் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டு போயிட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, யார் தூரத்தில் இருந்தது? பாவி. யார் கிட்டக்க இருந்தது? பரிசேயன். அவன் தான் நீதிமான் ஆயிட்டான், இவன் நீதிமான் ஆகலை. அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்? இவன் அல்ல, அவனே நீதிமான் ஆனான் அப்படிதானே சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? அவன் அல்ல, இவனே நீதிமான்றார். என்னது குழப்பமாக இருக்குது? பக்கத்தில் இருக்கவனை அவன்றாரு, தூரத்தில் இருக்கவனை இவன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? மாம்சத்தில் நீ பக்கத்தில் இருக்கிற, ஆவியில் தூரமாயிட்ட. அவன் மாம்சத்தில் தூரமாக இருக்கிறான். கையை தட்டு ஆமே. படிக்கும்போது அந்த சீனை படிக்கும்போது இவனல்ல அவனேன்னு சொல்லாமல் அவனல்ல இவனே அப்படின்னா, ஒன்று அவன் பக்கத்தில் வந்திருக்கணும், இல்லை இவர் அவன் பக்கத்தில் போய் நின்றுக்கணும். நின்றுட்டு அவனல்ல முன்னாடி இருக்கணும் பார்த்து, இவனே நீதிமானாக்கப்பட்டவன. ஸோ சுயமென்னில் சாம்பலாய் மாறு, சுத்தாவியே அனல் மூட்டும். பாடுங்களேன். ஜெயம் பெற்று
சுயம் என்னில் சாம்பலாய் மாற. நம்ம சுயம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஒரு ஏரியாவில் சுயம் இல்லாமல் இருந்திருப்போம், ஆனால் இன்னொரு ஏரியாவில் எங்கேயாச்சும் சுயம் இருக்கும். சில இடத்துல இறங்கி போவோம், சில இடத்துல இறங்கி போக மாட்டோம். நம்ம எல்லோரும் ஒரே விஷயத்தில் தவறுகிறோம் அல்ல, நம்ம எல்லோரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். நீ ஒன்றில் தவற, நான் ஒன்றில் தவற, நான் ஒன்று தவறு. ஸோ இந்த செல்ஃபை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி யார் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது தெரியுமா? எப்போவுமே தனக்கு முன்னாடி கடவுளை வச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, கடவுளே வச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருப்பான். கணவனுக்கு மனைவி சண்டை, ஆனால் கணவன் வந்து முன்னாடி கடவுளை வச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவர் சொல்லுவார். இல்லை மனைவி கடவுளை வந்து வச்சுக்கிட்டே இருந்தா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். வெறும் மனைவி கணவனை மட்டும் பார்த்தா இவனுக்காண்டி என்ன செய்வோம், இவனுக்கு எதிராக என்ன செய்வோம், இவனுக்காண்டி என்ன செய்வோம். அதே மாதிரி கணவன் மனைவியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா இவளுக்கு என்ன செய்வோம், இவளுக்கு என்ன செய்யணும். ஆனால் ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னொருத்தர் இருந்து ரெண்டு பேரும் அவரை பார்த்துட்டு அவர் சொல்லுவார், உங்களுக்காண்டி பண்ணாட்டினா கூட எனக்காண்டி பண்ணுங்கடா ஏதாச்சும். பட் நான் இன்னைக்கு வந்து கிளம்பிட்டு ஷூவை கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வெளியில் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து, இவங்களை விடவே கூடாதுடா, இவங்களை வச்சு தீட்டாமல் விடக்கூடாது, இல்லாட்டி பார்த்துக்கோண்டா, எந்த லெவலுக்கு போகண்டா அப்படின்னு யோசித்து கத்துறதுக்கு நான் விட்டுரு, விட மாட்டேன். அவனுக்காண்டி செய்ய முடியாது, எனக்காண்டி செய். அவர் சொல்ல எனக்காண்டி செய். டக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா வந்து கடவுள் சொல்லுவார் எனக்காண்டின்னு, ரோட்டில் போகிறவனு கூட வந்து பேசுகிறார் நம்மள்கிட்ட, எனக்காண்டி பண்ணுறா அப்படின்ற. அப்போ தட் இஸ் அப்போ அவரை பார்க்குறவங்க டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதுதான் அந்த பியூட்டி ஆஃப் டேவிட். He was not a perfect person, but he was a genuine person. நீ நிறைய பெர்ஃபெக்ட்லாம் பார்க்குறேன் சார், நாங்கள் பார்க்காத பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நீ வந்து குப்பைன்னு வந்தால் உனக்கு அப்பேன் ஒருத்தன் இருப்பான், அதுக்கப்புறம் சுப்பேன் ஒருத்தன் வரான். எனக்கெல்லாம் இப்போ இந்த பரிசுத்தவான்கள் வரவன் மேலெல்லாம் மரியாதையே கிடையாது எனக்கு. ஆனால் இவன்ட்டையாச்சும் சுயம் இல்லைன்னா அது மேலே ரொம்ப மரியாதை வருது சார். எனக்கு இல்லை சார், உங்களுக்கே வருது சார். ஏன்னா இட் ஹஸ் சச் அ கரிஸ்மா, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அது. இதுதான் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கடைசி நாட்களில் ஒரு ட்ரையாங்கிள் கர்த்தர் எனக்கு காமிச்சார். 3 விஷயத்தில் நான் உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஒன்று ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை, வேதனையே இல்லாத ஒரு வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஜீவனை தருகிற வாழ்க்கை, மகிமை மேல் மகிமை. இந்த சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு வாழ்க்கை, இதுதான் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது இந்த நாட்களில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம சரீரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பாடியில் நடந்துக்கிட்டு இருக்கு. பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? அது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சிறப்பாக. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அப்படியே உடச்சி நிற்கும் ஒரு நாளைக்கு. ஆமாம், கழுகுக்கு சமானமாக உங்கள் வயது மறுபடியும் வாழ வயது போல மாறும். ஆமென். அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட் சொன்னார், ப்ராஸ்பரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். கேளாத ஐஸ்வர்யத்தை நான் சபைக்கு தரப்போகிறேன்றார். ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினார் கர்த்தர். கேளாத ஐஸ்வர்யத்தை சபை கேட்கல, சபை பணத்தை கேட்க மாட்டேன்றாங்க, கேட்டாலும் நான் நினைக்கிற அளவில் கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஜஸ்டின்னு என்றார். என்ன ஆண்டவரேன்னு, நான் கேளாத ஐஸ்வர்யத்தை தரப்போகிறேன். ஏன் ஐஸ்வர்யத்தை மட்டும் கேட்காட்டினா கூட தர்றாரு, கையை தட்டு. அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டால் தரவர், ஒன்றை மட்டும் கேட்காம தர்றாரு. 2வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஏன் அது அவ்வளோ முக்கியமானது, என் டைமில் அது அவ்வளோ முக்கியமானதுன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஊற்றுக்கண்ணை திறக்க போகிறாரு, ஊற்றுக்கண்ணு திறக்க போகுது. கையை தட்டி ஆமே. ஊற்றுக்கண்கள். 3வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் இந்த ட்ரையாங்கிள்.
மூணாவது மாற்றம், குணத்திலே ஒரு மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றம் இதுக்கு முன்னாடி லால இருந்து குணத்தை மாற்ற நினைச்சாங்களே, அந்த மாற்றம் கிடையாது. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அதனால செய்ய முடியல. என்னது? கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு கையை தட்டு. என்னை கிருபைக்குள் சுழட்டி இழுத்த வசனம், என்னை சுழட்டி இழுத்த சுனாமி. இங்கே தான் நான் அப்படியே கிரேஸ்குள்ள அப்படியே என்னை அள்ளிட்டு போகுது இந்த வசனம். நியாயப்பிரமாணம் உன்னில் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் உன்கிட்ட செய்ய முடியாததை, உனக்குள்ள இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியாததை தேவனே செஞ்சாராம். அப்போ தான் எனக்கு ஒரு சீனை காட்டுறார். விஷனில் பார்க்குறேன் நான். ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு. அவங்க அப்பா சொல்கிறார், அவன் யூனிஃபார்ம்லாம் மாட்டி பைக்கெட்லாம் போட்டுட்டான், ஆனால் ஷூவை மாட்டலை, சாக்ஸ் போட்டுட்டான். அப்போ கிளம்புடா சீக்கிரம் கிளம்புடான்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சாவி எங்கே வச்சு அவன் பார்த்தா காலை அந்த ஷூக்குள்ளே விடுறான். போக மாட்டேன்து. ஏன்னா லேஸ் என்ன செய்யலை, கலெக்டலை. அவனுக்கு கலெக்டர் தெரியல, ஆனால் காலை உள்ள நுழைச்சிக்கிட்டு இருக்கிறான், முடியல. 2 காலம். அவர் போய் சாவி எடுத்துட்டு இன்னும் நீ ஷூவை மாட்டலையா, மாற்றா அப்படின்றார் 2வது தடவை. அடுத்து சொல்லிவிட்டு அவர் வேகமாக போய் பேக் எடுத்துக்கிறாரு. அப்படியே வர வழியில் காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு வரு. திரும்ப ஷூ மாட்டிட்டியான்றாரு. அவன் இழுத்துக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோ நேரம் அவனால் மாட்ட முடியல. ஒரு பயம் வேறு வருது. அப்பாவை பார்த்தோம், ஐயோ மாட்ட முடியலையான்னு. உடனே அவர் பார்த்துட்டு அந்த ஷூ லேஸ் இல்லைன்னா உட்காந்து அவன் லேஸை கலட்டுறாரு. லூஸ் பண்ணி அவன் காலை உள்ளே விட்டு அந்த ஷூவை கட்டுறாரு. இந்த சீன் அப்படியே என் கண்ணில் காட்டுறாரு. அப்போ சொல்கிறாரு, ஜஸ்டின், இவ்வளோ நாளா எதை நீ செய்ய முடிஞ்சு இந்த மனுக்குள்ள செய்ய முடியாமல் திணறிச்சோ, அதை அவரே உட்காந்து ஷூவை கலட்டி உன் காலை உள்ளே விட்ட அந்த வேலையை தான் சிலுவையில் அவர் செய்து முடித்தார். நம்ம செய்ய வேண்டியது அவரே செஞ்சார். அந்த வார்த்தை என்ன தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்போ தான் கிருபனா என்னன்னு எனக்கு தெரியுது. இந்த உலகத்தில் இப்படி செய்திகள்லாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. பவுல் பிரசங்கத்தில், அதாவது பேதுரு யாக்கோவும் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பேசினதில்ல. பவுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. அவன் சொல்கிறான், மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, தேவனாலே அப்போஸ்தலனாக்கப்பட்டவனாகிய நான். அப்படிதான் தொடங்குறாரு. என்னை பேதுரு யாக்கோபு யோவான் என்னை மாற்றலப்பா. நான் கர்த்தருடைய சீசையில் ஒருவனையும் நான் காணவில்லை. கர்த்தருக்கு முன்பாக உண்மையை சொல்லுகிறேன். 14 வருஷத்துக்கு முன்பாக ஒரே ஒரு முறை பேதுருவை பார்த்தேன், அவ்வளவுதான். அதுவும் நான் லைட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் போனேன். அதுக்கு முன்னாடி யாரையுமே நான் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? இவங்க யாரும் என்னை சொல்லி என் மண்டைய கழுவின அப்படி வரலடா. ஒரு நாள் தமஸ்குவின் நேர்த்தெருவிலே நான் போகும்போது வானத்திலிருந்து ஒரு பகலின் சூரிய வெளிச்சத்திலும் பிரகாசமான ஒரு ஒளி என் மீது விழுந்தது. The direct encounter. அப்படி ஒரு என்கவுண்டர் என் லைஃப்ல நடந்துச்சு. அப்ப நியாயப்பிரமாணம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாததை தேவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவார். சரியா? இப்போ 3 விஷயம் கடைசி காலத்தில் நடக்குது. எத்தனை விஷயம்? 3 விஷயம். ஒன்று பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைஃப். இன்னொன்று ப்ராஸ்பரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரைட்? இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் த கிங்டம். கிங்டம் மெசேஜுக்கு முக்கியமானது. 3வது கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த சுயத்தை அழிக்கிறது அப்படின்ற வேலையை புறஜாதி முனிவர்கள் சித்தர்கள்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் முள்ளு மேலே உட்காடுறாங்க. இதுலேயே கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். சுயம் நினச்சி பாவத்தை வெறுக்கிறது, பாவம் நினச்சி சுயத்தை. ஆனால் ஒன்று தெரியுது, அந்த சுயம்ன்றது வேறன்றதை புறஜாதி கண்டுபிடிக்கிறான். எப்போவுமே மைண்டில் தொடர்ந்து ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 1000 வருஷம் நீங்கள் யோசித்தீங்கன்னா ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ட்ரூத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிறீங்களா? 10 வருஷம் மைண்டிலே நீங்கள் ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே 10 வருஷம் கழித்து ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்க ஒரு ட்ரூத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற வேர்டை உலகத்தான் பேசுகிறது. புரியுது உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றதுக்கெலாம் வர்றது மைண்டோட எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஒரு இடத்துல ஹிட் பண்ணும். அது என்னன்னா ஸ்பிரிட் வேர்ல்டை ஹிட் பண்ணும். அது ஸ்பிரிட் வேர்ல்டில் பேசிக்காக இருக்கும். பட் அந்த லைட்டுக்குள்ளே அது வரும். ஆனால் அவனுக்கு 1000 வருஷம்
ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு ஒரு நாளில் தேவனை வெளிப்படுத்து. ஸோ பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த 3 தான் உங்கள் லைஃப்பில் இந்த கடைசி நாட்டில் எண்ட் டைம் மெசேஜ். இந்த 3 தான். புரியுதா? இப்போ கொஞ்ச நாள் தேவன் என்கிட்ட இந்த வாட்ஸ் தட் ப்ராஸ்பரிட்டி, ஃபினான்சியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று பேசிகிட்டே இருக்கார். ஏதோ நல்லா தெரிஞ்சுக்காங்க, ப்ராஸ்பரிட்டி கோப்லாண்டு பேசினார், அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நான் இப்போ ப்ராஸ்பரிட்டி பேசலை. நாட் டு லிவ் அ லக்ஸூரியஸ் லைஃப், நாட் ஜஸ்ட் டு லிவ் என்ன சொல்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் லைஃபு, கம்ஃபர்ட் ஜோனு, அதுக்கு பிரசங்கம் பண்ணலை. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், யூ ஆர் அ ப்ராஃபட் ஜஸ்டின், திஸ் இஸ் அ ப்ரொஃபட்டிக் மெசேஜ் ஃபார் த எண்ட் டைம். கடைசி கால தீர்க்க தரிசன செய்தி, ஐஸ்வர்யத்தின் மகிமை, ஐஸ்வர்யத்தில் மறுரூபம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செய்வோம். என்னுடைய அன்பை இந்த உலகம் பார்த்திருக்கிறது, என்னுடைய வல்லமை இந்த உலகம் பார்த்திருக்கிறது, என்னுடைய அற்புதங்களை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஜஸ்டின், என் ஐஸ்வர்யத்தை இன்னும் இந்த உலகம் பார்க்கவே இல்லை. அந்த ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்திற்கு நான் காட்டக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆகையால் நான் தெரிந்து கொண்ட ஜனங்களை உன்னிடத்தில் நான் சேர்ப்பேன். அந்த ஜனங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஐஸ்வர்யத்தை அவர்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்க வேண்டும் என்று எவர்களை நான் உலகத் தோற்றத்துக்கு முன்பாய் முன்குறித்திருக்கிறேனோ அவர்களை உன்னிடத்தில் நான் கட்டவிழ்ப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். They will be called the transformers of this world. கையத்தட்டு. பணக்காரனுக்கு பேர் என்னவா? டிரான்ஸ்ஃபார்மர். கேளாத ஐஸ்வர்யம். ஏன் கேட்காத ஐஸ்வர்யத்தை தராரு அப்படின்னா, அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? எதையுமே கேட்டாதான் தருவேன்னு சொல்கிறவர் உன்னை கேட்காமலே தராருன்னா ஏதோ ஒரு பெரிய தேவை அதுக்கு இருக்கு. ஸோ இந்த கடைசி நாட்களில் தேவன் தன்னால் முன்குறிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்க போறாரு. அவர்கள் இந்த உலகத்தின் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். அவங்க பேர் என்னவா? உலகத்தை மாத்துறவங்க. சார், பவர், மணி பவர். கை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, ஒரு 300 சேர் இருக்கிறேன், 500 சேர் வாங்கினேன், 150 சேரை வந்து ஆவியில் நிறைஞ்சு உடைச்சிட்டாங்க. இனிமேல் ரொம்ப ஆவியில் நிறையிறவனுக்கு டக்குன்னு 500 ரூபா ஃபைனை போடலாம்னு இருக்கேன். நான் போட்டு தாக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் ஆவியில் இருந்து நம்ம ஆவி இறங்கிடுது, அடுத்த சேரை உடைக்க போராட்டான்ற மாதிரி. இப்படி 125 சேரை காலி பண்ணிட்டீங்க. அப்புறம் 375 சேர் இருக்குது. அப்புறம் சைடில் கொஞ்சம் சிமெண்ட்டு பூச வேண்டியிருக்கு, இது பண்ண வேண்டியிருக்கு, இப்படிலாம் இருக்குல்ல. டக்குன்னு ஒருத்தர் இப்போ உள்ளே வந்துட்டார், ஒரு 1.5 கோடி ரூபாய் கொடுத்து அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் வந்தால் இங்கே வேறு சர்ச்சு இருக்கும். இப்போ அவர் யார்? டிரான்ஸ்ஃபார்மர். இருக்கீங்களா? So, rich man is a transformer of this world. Amen. Amen. உங்கள் வீட்டுக்குள்ள வராரு ஒரு பெரிய பணக்காரர். என்னது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சுருக்கிறீங்க, கலர் டிவி என்னது, கலைஞர் கொடுத்த டிவி வச்சுருக்கிறீங்க, இது என்னது பழைய வால் கிளாக்கு, என்ன வெள்ளை அடிக்கலையா அப்படின்றாரு. டக்குன்னு ஒரு 10 லட்ச ரூபாய் தட்டி விட்டு எல்லாத்தையும் மாற்று, ஃபர்னிச்சர்லாம் மாற்று அப்படின்றாரு. அடுத்த நாள் எல்லாம் புதுசாகிடுச்சு. ஒரே நாளில் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. புது டிவி, 45 இன்ச்சு டிவி, சூப்பரு வந்து கவுச் ஃபுல்லாக சோஃபா செட்டு போட்டு வந்து ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணி தரைக்கெலாம் வந்து மார்பிள்ஸு போட்டு அப்படியே ஸ்க்ரீன்லாம் புதுசாக போட்டு பலன்னு இருக்குது. உள்ளே வந்து எல்லாம் மாறிடுச்சு. யார் மாற்றினது? டிரான்ஸ்ஃபார்மர். The rich man, they are called transformers. நாம ஹால பால ஹால தேர வேலேஷம். கடைசி நாட்களில் தேவனுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவை. சும்மா பேசலை சார் ப்ராஸ்பரிட்டியை பற்றி. தேவன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கொண்டு வர விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா.
என்ன நீங்கள் வந்து வந்து எல்லாம் நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கிறீங்க, இருந்தாலும் நான் பார்க்குறேன் இங்கிட்டு ஒரு ஒரு 250 பேர் இருக்கிறேன், இங்கிட்டு ஒரு 250 பேர் லேடிஸ் இருக்கிறீங்க, டக்குன்னு எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி காஸ்ட்லி கோட்டு 10,000 ரூபா கோட்டு 250 பேருக்கு சொல்லியா? சார் இந்நேரம் முடியாது, வந்து 250 கோட்டு ஒரே மாதிரி முடியாது, எங்கே இருந்தாலும் எனக்கு வேணும், எவ்வளோ ரூபா வேணாலும் வாங்கிக்க. எந்த கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியாக வந்து என்ன செய்ய சொல்லு, என்ன தேவை. இங்கே ஒரு வந்து நல்லா காஸ்ட்லி சில்க் சேரீ, ஒருத்தருக்கு 10,000 ரூபாய்க்கு சரி கேட்டு அடுத்த சர்வீஸ்க்கு வரும்போது போட்டு வா. சர்ச்சே வேறு மாதிரி ஆகிப்போச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். புரியுதா? கையில் கொஞ்சம் பணம் வச்சுருந்தா சர்ச்சை சர்ச்சை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான்னா, கையில் கொஞ்சம் பணம் இல்லை நிறையா பணம் இருந்தால் உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோமா மாட்டோமா? ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன், என்னப்பா பார்க்கவே முடியல, சர்ச்சுக்கு வந்துடும். ஆமாம் சார். என்ன சார் அந்த ரோடு குண்டு மூலியமாக இருக்குது, அந்த காரில் இறக்கி ஏற்றுறதுக்குள்ளே பெரிய பாடாகி போச்சு, ஒருத்தர் வேறு குறுக்க விழுந்துட்டான்னார். இப்போ பாருங்கள், ரோடு இப்படி இருக்குது, நாங்கள் கலெக்டருக்கு மனு எழுதுகிறோம், இல்லை உபவாசம் ஜெபம் பண்ணுறோம், போடியா ரோடை போடு. ஒரு வில்லேஜை நாங்கள் தத்தெடுக்கிறோம், ஒரு ஏரியாவை நாங்கள் தத்தெடுக்கிறோம், இங்கே தேவையான எல்லாவற்றையும் உபயம் உபயம் போட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடணும். கையில் பணம் இருந்தால் வேணான்னு வாயிலா? இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் போட்டு விட்டா வேணான்னு வாயிலா? புறஜாதி வேணான்னு வானா? லைட்டை பார்ப்பான், அடுத்து உங்களுக்குள்ள சுவிசேஷ லைட்டை கேட்பான். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டு வென் யூ ஹேவ் மணி. அப்போ கடவுள் இந்த கடைசி நாட்களில் உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறார். அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவை. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு தேவை பார்த்தீங்களா? அதனால தான் தேவன் இந்த உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை உருவாக்குவதற்கு ஐஸ்வர்யத்தை பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு காலையில் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு ஒரு ஃபோர்ஸாக தேவன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டில் 5,000 நம்பர்ஸை என்ன நான் சூஸ் பண்ண நம்பர்ஸை நீ கனெக்ட் பண்ணணும். அந்த 5,000 பேர் லைஃப்லையும் நான் ஒரு ஊற்றை, ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தோடைய ஊற்று, அந்த ஊற்று அவங்களுக்குள்ள நான் திறக்க போகிறேன். அந்த ஊற்று அவங்களுக்குள்ள திறந்துடும். உன் கான்ஃபரன்ஸில் கனெக்ட் ஆன உடனே ஒரு ஐஸ்வர்ய ஊற்று அவங்களுக்குள்ள திறக்கப்படும் அப்படின்னாரு காட். அப்படின்னு என்ன சார், அடுத்த நாள் ஒரு 10 லட்ச ரூபா வருமா, 5 லட்ச ரூபா வருமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது, ஊத்துனா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஜஸ்டின் 5,000 பேர் ஃபஸ்ட்டு பேட்சில் சோசன் பீப்புள் 5,000 நம்பர்ஸோட நீ கனெக்ட் ஆகணும். அந்த 5,000 பேருடைய லைஃப்பில் அவன் ஏழையாக இருக்கான், எவ்வளோ பெரிய ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அவனுக்குள்ள ஒரு ஐஸ்வர்ய ஊற்றை நான் திறப்பேன். ஐஸ்வர்ய ஊற்றை திறந்தவொடனே அவன் வழக்கம் போல தான் போயிட்டு இருப்பான். நல்லா பாருங்க, ஐஸ்வர்ய ஊற்றை திறந்துருவேன். நான் கேட்டேன், டக்குன்னு அவனுக்கு ஒரு 50 லட்சம் 20 லட்சம் வருமா ஆண்டவரேன்னு. உடனே எனக்கு புரிய வச்சார், ஐஸ்வர்ய ஊத்துனா என்ன அப்படின்னு புரிய வச்சார். என்னை பார்த்து கேட்டார், ஒரு 10 கிலோமீட்டருக்கு தண்ணியே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ இருக்கிற, தண்ணியே தாகத்தில் கிடைக்காதான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அண்டா நிறையா ஒருத்தன் நிரம்ப தண்ணியை கொண்டு வந்து அப்படியே வந்து போதுன்னு தண்ணியை கொண்டு வந்து வைக்கிறான். சில நேரம் அந்த தண்ணியை குறைச்சி குடிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம 6 பேக்குக்கெலாம் இது பண்ணும்போது. அப்போ தண்ணியை பார்த்தாலே எச்சு விடுவோம். ஏன்னா தண்ணி இப்படி தான் குடிக்கணும்னு வாங்க. தண்ணி சவுண்டை கேட்டாலே எச்சு விடும். அந்த மாதிரி தண்ணியே இல்லாத இடத்துல ஒருத்தன் அண்டா நிறையா தண்ணியை கொண்டு வந்து வச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அது பெரிய விஷயமா இல்லையா? சரி, இப்போ அது பெருசா? இன்னொன்று கேட்குறேன், இது கொண்டு வந்து வைக்கிறாங்க, இது வேணுமா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பூமிக்குள்ளேருந்து ஒரு ஊற்று புதுன்னு ஊற்று வருது, அப்படியே தண்ணி. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன சொல்ல, ஒரு சின்ன ஒரு 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 கிளாஸ் தண்ணி மாதிரி அப்படியே வருது. அதை பிடிச்சிங்கன்னா ஒரு கப்பு பிடிக்கலாம், ஒரு டைமுக்கு ஒரு கப்பு பிடிக்கலாம்.
அவ்வளோதான். அதை காலி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கப் பிடிக்கலாம். அப்படி தான் சிறுசாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் என்கிட்ட கேட்டார், இந்த 2ல் எது பெருசுன்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள். என்னங்க அண்டா நிறையா தண்ணி இருக்குது, அது தீர்ந்துரும்ல. அப்போ ஐஸ்வர்யம்ன்றது திடீர்னு வந்து நீ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண அடுத்த நாள் அவனுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வந்துடும். அது இல்லைடா ஐஸ்வர்யம், அது காலி ஆயிருண்டா. ஆனால் 500 ரூபா கூட வந்தாலும் பரவாயில்ல, அது ஊத்துலேருந்து 500 வந்துச்சுன்னா அதுதான்டா ஐஸ்வர்யம். இங்கே 50 லட்ச ரூபா கட்டு, சரியாங்க. இன்னொன்று 500 ரூபா விளையிற செடி, ஒரு ஊத்து. 2ல் எது வேணும் சொல்லுங்க. 500 வருது இந்த ஊத்துல. 500 வருது, எடுக்க 500 நோட்டம் வந்துக்கிட்டு. ஆனால் இங்கே 50 லட்ச ரூபா இருக்குது. எது வேணும் உங்களுக்கு? இந்த 500 எடுத்துட்டு அவன் ஆடுற ஆட்டம் எல்லாம் பார்ப்பேன். 500 எந்த ஆட்டம் ஆடுற? இவர் 50 லட்ச ரூபா இருக்கு. டே, அது காலியாக போயிருண்டா. இது ஊத்துடா. இதில் 50 லட்சம் இல்லை, 50 கோடி கூட வரும். 50 கோடி கூட வரும், 500 கோடி கூட வரும். ஏனென்றால் இது ஐஸ்வர்யத்தின் ஊற்று. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமாமே. என்ற கர்த்தர் பேசுறாரு. அதை உன்னுடைய கான்ஃபரன்ஸில் கனெக்ட் ஆகிறவங்களுக்கு நீ இதற்கு மட்டும்தான் ஜெபிக்கணுன்றார். என்னவென்றால் அவர்கள் இருதயங்களில் அவர்கள் வாழ்க்கையை ஒரு ஐஸ்வர்யத்தின் ஊற்று திறக்க வேண்டும். ஒரு ஊற்று திறக்கப்பட வேண்டும். ஒரு ஊற்று திறக்கப்பட வேண்டும். இந்த கான்ஃபரன்ஸ் அந்த ஊற்றுகள் திறக்கப்படுகிறது. அப்போ ஊற்று திறக்கப்பட்டோம் டக்குன்னு 50 லட்ச ரூபா வர்றதில்லை. 50 லட்ச ரூபா வந்தாலும் அது பணக்காரன் கிடையாது. ஆனால் அது ஊற்று திறந்த ஒன்று 500, 1000 சம்மந்தமெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஊற்று திறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் த அல்டிமேட் ரிசல்ட் ஆஃப் த கான்ஃபரன்ஸ். உங்களுக்கு ஐஸ்வர்ய ஊற்று திறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரே நாள் அடுத்த நாள் 50 லட்சம் நீ பார்க்காட்டினா கூட நீ பணக்காரனாக ஆரம்பிச்சிட்ட. ஒரே நாள் 50 லட்சம் பார்த்தவன் கூட ஏழை ஆயிடுவான். ஆனால் ஐஸ்வர்ய ஊற்று திறந்தவன் ஏழை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வசனம் சொல்லிடுவோம், சகல ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றுக்காரர். அவருக்கு பேரே ஊற்று. இந்த நாட்கள் ஐஸ்வர்ய ஊற்றை உங்கள் வாழ்க்கையில் தேவன் திறக்க போகிறார்.